பார்த்தீங்களா நீ வந்து எங்கள் கூட கூட்டணி வரல அப்படின்னா செங்கோட்டையனை வச்சு நாங்கள் வந்து மூவ் பண்ணுவோன்னு வந்து எடப்பாடிக்கு சிக்னல் கொடுக்குதா பாஜக? அதில் என்ன சந்தேகம்? எடப்பாடி பழனிசாமியை அச்சுறுத்துகிறார்கள். அவர் வந்து மனம் உவந்து விரும்பி இந்த கூட்டணிக்குள்ள அவர் போகல. சரி, இந்த முறை நடந்த பேச்சுவார்த்தை என்பது இந்த கிராமப்புறத்துல எல்லாம் வந்து கட்டாய கல்யாணங்கள்லாம் நடக்கும். சில சாதி ரீதியான கல்யாணங்கள்லாம் சொந்த முறை மாப்பிள்ளை அது இதுன்னு சொல்லி பொருந்தாத திருமணங்கள்லாம் நடக்கும். அது மாதிரி ஒரு கட்டாயமான ஒரு நிர்பந்தத்தை அவருக்கு உருவாக்கி எடப்பாடியை பணிய வைப்பதற்கான வேலை திட்டத்தில் பாஜக இறங்கி இருக்கிறது. இந்த பொருந்தா கூட்டணி களத்துல ரொம்ப மோசமா வேலை செய்யும். எப்படி சொல்றீங்க? ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி நீங்க கூட்டணி அமைச்சர் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு பலமான கூட்டணி தேவை. அதிமுக கிட்ட ஒரு பலமான கூட்டணி இல்ல அப்படின்னா பாஜக கூட தானே கூட்டணி வச்சாகணும். இந்த முறை நடக்கிற தேர்தல் என்பது திமுகவை வீழ்த்துவதல்ல. எடப்பாடியை வந்து செங்கோட்டையன் வீழ்த்துறாரா, செங்கோட்டையனை எடப்பாடி வீழ்த்துறாரா, இல்ல வந்து நீங்க டிடிவி தினகரன் வீழ்த்த போறாரா, ஓபிஎஸ் வீழ்த்த போறாரா, எடப்பாடி வேட்டியை இவர் உருவாரா இல்ல வந்து ஓபிஎஸ் வேட்டியை அவர் உருவாராங்கிறத இங்க பிரச்சனையா இருக்கு.